ஹலோ நண்பர்களே, ஸ்டே ஹங்க்ரி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில நிறைய வழிகளை தாண்டி வந்திருப்போம். ஆனா நம்மள உயிரா நினைச்ச ஒருத்தர் காரணமே இல்லாம ஒரு சின்ன சண்டையால நம்மளை விட்டுட்டு போகும்போது வர வலி இருக்கே, அது வார்த்தையால சொல்லவே முடியாது. ராத்திரி தூக்கம் வராது, சாப்பிட பிடிக்காது, செல்போனை பார்த்தாலே அவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். என்ன எவ்வளவு நேசிச்சாங்க, எப்படி என்னை விட்டுட்டு போக அவங்களுக்கு மனசு வந்துச்சு, அவங்க திரும்பவும் என்கிட்ட வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களை தினமும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா? கவலையே வேண்டாம். உண்மையான அன்பை இந்த பிரபஞ்சம் என்னைக்குமே பிரிக்காது. உங்களை விட்டு போனவங்க உங்களுக்காக படைக்கப்பட்டவங்களா இருந்தா அவங்கள மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை பிரபஞ்சம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. அவங்க உங்ககிட்ட திரும்ப வரப்போறாங்க அப்படிங்கறத பிரபஞ்சம் ஒரு 10 அறிகுறிகள் மூலமா உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லும். அந்த 10 அறிகுறிகள் என்னென்ன, இதுல எத்தனை உங்க வாழ்க்கையில இப்போ நடக்குதுன்னு வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாரு அப்படின்னு நம்ம பார்த்து அவங்களுக்காக இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கலாம். ஹேமா அண்ட் சரவணன், ரவிச்சந்திரன் அண்ட் சுதா, மல்லிகா and முபாரா, ஐயாசாமி and மகேஸ்வரி, நசீஹா and ஃபாரிக், கவிதா and சிவகுமார், பார்த்திபன் and பிரியா, சந்துரு and ஜோ, சிவசக்தி and சிவரஞ்சினி, சுதன் and இனியா, ஹமீத் and அம்பிகா, விக்னேஷ் and பிரீத்தி, திலகேஸ்வரன் and ஜனனி, விஜித் and ஜான்சி, முகமது ஆசிஃப் அன்சல் அண்ட் ஃபாத்திமா. ஸோ வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக லவ் அண்ட் கேரோட ஒன்றா சேர்ந்து வாழணும், அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட இந்த டைமில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் அவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் இவங்களுக்காக ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ எனக்காகவும் இவங்களுக்காகவும் நீங்கள் எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட பேரும் உங்கள் கப்பிளோட பேரும் நம்மளோட வீடியோஸில் ஷோ பண்ணணும், நாங்க உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உங்க கப்பிள் நேமோட சேர்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்குவோம் அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட்ஸும் ஷோ பண்ணப்படும். வாங்க இப்ப இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு உங்க மனசுல ஏற்படுற ஒரு அமைதி. இத்தனை நாளா அவங்கள நினைச்சு அழுது துடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் எந்த காரணமும் இல்லாம உங்க மனசு ரொம்பவே லேசான மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாம் சரியாகிடும், அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லும். அந்த நிமிஷத்துல இருந்து உங்க அழுக நின்னுடும். இதுதான் பிரபஞ்சம் உங்க மனசுக்குள்ள கொடுக்கிற முதல் சிக்னல். 2வது அறிகுறி, இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்க சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணா அங்க அவங்களோட பேர் இருக்கும். டிவியை பார்த்தா அந்த கேரக்டரோட பேர் அவங்க பேரா இருக்கும். ரோட்ல போகும்போது ஒரு கடையிலோட போர்ட்ல அவங்க பேரை பாப்பீங்க. ஏன் நீங்க புதுசா சந்திக்கிற ஒரு பர்சனோட பேர் கூட அவங்களோட பேரா இருக்கலாம். இதெல்லாம் தற்செயல் கிடையாது, அவங்களோட எனர்ஜி உங்களை நெருங்கி வர்றதுக்கான ஒரு அடையாளம் தான். 3வது அறிகுறி, எண்களின் ரகசியம். நீங்க எப்போ மொபைல் எடுத்து டைம் பார்த்தாலும் 1111, 2222, 1212, 1211, 222 இப்படி ஒரே மாதிரியான எண்கள் உங்க கண்ணுல அடிக்கடி படும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க ஆசைகளை நிறைவேற்றி வைக்க பிரபஞ்சம் உங்க கூடவே இருக்குன்னு அர்த்தம். முக்கியமா 1111 பாத்தீங்கன்னா பிரிந்த உறவுகள் சேர போகுது அப்படின்னு அர்த்தம். 4வது அறிகுறி, அவங்கள நீங்க ரொம்ப நாளா நேர்லயோ போட்டோலயோ பாத்திருக்க மாட்டீங்க. ஆனா திடீர்னு உங்க கனவுல அவங்க வருவாங்க. அது சாதாரண கனவா இருக்காது, ரொம்ப நிஜமா நடக்கிற மாதிரியே இருக்கும். அவங்க உங்ககிட்ட பேசுற மாதிரியோ, உங்களை ஹக் பண்ற மாதிரியோ, இல்ல அவங்க அழுற மாதிரியான கனவுகள் வரும். அவங்க கூட இருந்த மொத்த ஞாபகமும் உங்களுக்கு வரும். இதுக்கு காரணம், அவங்க உங்களை ரொம்ப ஆழமா நினைக்கும் போது அது உங்க மூளைக்கு தெரியப்படுத்தி டெலிபதி மூலியமா உங்களுக்கு கனவா வருது. இது ரொம்ப முக்கியமான அறிகுறி. 5வது அறிகுறி, நீங்க உங்க நண்பர்கள் கூட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க, இல்லனா ஒரு வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு செகண்ட்ல உங்க மனசு ரொம்ப ரொம்ப சோகமாகும். அவங்க ஞாபகம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி வரும். ஏன் திடீர்னு இப்படி ஆகுதுன்னு நீங்க குழம்புவீங்க. உண்மை என்னன்னா, அந்த குறிப்பிட்ட செகண்ட்ல அவங்க உங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது 2 ஆத்மாக்களுக்கு இடையில நடக்கிற எமோஷனல் கனெக்ஷன். 6வது அறிகுறி, நீங்க 2 பேரும் சேர்ந்து பழகும் போது ஒரு குறிப்பிட்ட பாட்டை ரொம்ப ரசிச்சு கேட்டிருப்பீங்க.
ரொம்ப நாளா அந்த பாட்டு உங்க காதுலயே விழுந்திருக்காது. ஆனா அவங்க ஞாபகம் உங்களுக்கு வரும்போதோ இல்லனா அவங்க உங்களை நினைச்சிட்டு இருக்கும் போதோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயோ இல்ல உங்க வீட்டு டிவிலயோ அந்த பாட்டு திரும்ப திரும்ப உங்க காதுல விழுற மாதிரி ஓடிட்டே இருக்கும். அப்புறம் நீங்க போற இடம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில அந்த பாட்டு உங்களுக்கு கேட்கும். இது உங்களை அவங்களோட எனர்ஜியோட இணைக்க பிரபஞ்சம் பண்ற ஒரு சின்ன வேலை தான். 7வது அறிகுறி ரொம்ப ஆச்சரியமானது. அவங்க பயன்படுத்துற ஒரு குறிப்பிட்ட பெர்ஃப்யூம் வாசனையோ இல்லனா அவங்களோட பவுடர் வாசனையோ திடீர்னு காத்துல உங்க மூக்குக்கு வரும். ஆனா சுத்தி முத்தி பார்த்தா அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு குவாண்டம் சென்டம்னு பேரு. அவங்க ஆழமா உங்களை நினைக்கும் போது அவங்க எனர்ஜி உங்களை கடந்து போறதால வரக்கூடிய ஒரு வாசனை தான் இது. 8வது அறிகுறி அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்லாம நீங்க இருப்பீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம உங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட் யாராவது திடீர்னு கால் பண்ணி மச்சி அவளை பார்த்தேன் உன்னை பத்தி கேட்டா அப்படின்னோ இல்ல அப்படின்னா அவங்கள பத்தின ஏதோ ஒரு செய்தியோ உங்களை வந்து சேரும். பிரபஞ்சம் ஏதோ ஒரு நபர் மூலியமாவோ அவங்க இன்னும் லைஃப்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த அறிகுறி. 9வது அறிகுறி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நாள் வரைக்கும் அவங்களுக்காக அழுது அவங்க பின்னாடியே ஓடி கெஞ்சிட்டு இருந்த நீங்க திடீர்னு போதண்டா சாமின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாத்துவீங்க, ஜிம்முக்கு போவீங்க, உங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இந்த லெட்டிங் கோ ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே பிரபஞ்சம் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க அவங்கள சேஸ் பண்றதை எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ அவங்க அவங்கள தேடி வர ஆரம்பிப்பாங்க. இதுதான் சைக்காலஜி. 10வது மற்றும் கடைசி அறிகுறி உங்களுடைய உள்ளுணர்வு, அதாவது கட் ஃபீலிங். உலகமே வந்து உங்ககிட்ட இனிமே அவ வரமாட்டா மறந்துடுன்னு சொன்னாலும் உங்க உள் மனசு மட்டும் இல்ல அவ எனக்கானவ கண்டிப்பா வருவா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லும். அந்த உள்ளுணர்வு எப்பவுமே பொய் சொல்லாது. பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பில் இருக்கிற ஒரு வாய்ஸ். அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு இருந்தா அவங்க உங்ககிட்ட வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உங்ககிட்ட அவங்க வந்தே தீருவாங்க. இதை யாராலையும் மாத்தவும் முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான அன்பு எந்த காலத்திலையும் தோத்து போகாது. உங்களுக்காக படைக்கப்பட்ட இதயம் எங்கேயுமே போகாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே கடந்து சுக்குநூறாக்கி உங்ககிட்ட வந்தே தீரும். இதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த 10 அறிகுறிகள்ல எத்தனை அறிகுறிகள் இப்போ உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 11வது அறிகுறி நீங்க பஸ்ல போயிட்டு இருப்பீங்க இல்லனா ஒரு மாலுக்கு போவீங்க. தூரத்துல ஒருத்தர் பார்க்கும்போது அட அவங்கள மாதிரியே இருக்காங்கன்னு உங்களுக்கு ஹார்ட் பீட் ஒரு செகண்ட் எகிரும். பதறி போய் கிட்ட போய் பார்த்தா அது வேற யாரோ ஒருத்தரா இருப்பாங்க. ஆனா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், கலர், ஹேர் ஸ்டைல் எல்லாமே உங்களை விட்டு போனவங்க மாதிரியே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. பிரபஞ்சமும் உங்களுக்கு காட்டுதுன்னு அர்த்தம். 12வது அறிகுறி பிரேக்கப் ஆன புதுசுல ரோட்ல யாராவது ஜோடியா கையை பிடிச்சிட்டு போனா நமக்கு செம்ம காண்டாகும், கடுப்பா இருக்கும். ஆனா இப்போ திடீர்னு உங்க கண்ணுக்கு நிறைய காதலர்கள் சந்தோஷமா இருக்கிறது தட்டுப்படும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கூட கியூட்டான கப்பிள்ஸ் வீடியோவா வரும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வராது, மாறா ஒரு சின்ன சிரிப்பு தான் வரும். பிரபஞ்சம் உங்களுக்கான சந்தோஷத்தையும் சீக்கிரமா திருப்பி தரப்போகுது அப்படின்றதுக்கான ட்ரெய்லர் தான் இது. 13வது அறிகுறி ரொம்ப எமோஷனல் ஆனது. நீங்க உங்க ரூம்ல தனியா உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா திடீர்னு அவங்க பக்கத்துல வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவங்க உங்க தோல்ல சாஞ்ச மாதிரி ஒரு மாயமான ஒரு உணர்வு தோணும். இத ஃபேண்டம் டச்னு சைக்காலஜில சொல்லுவாங்க. ஆன்மீகத்துல 2 இதயங்கள் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அவங்களோட ஆற்றல், அதாவது எனர்ஜி டிராவல் ஆகி உங்களை வந்து தொட்டுட்டு போகும் அப்படின்னு அர்த்தம். 14வது அறிகுறி இயற்கையின் சிக்னல். நீங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வெள்ளை நிற இறகு, ஒயிட் ஃபெதர் காத்துல பறந்து வந்து உங்க மேலேயோ இல்ல உங்க பக்கத்துலயோ விழும். இல்லனா சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி உங்களை சுத்தி சுத்தி பறக்கும். பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியில இந்த 2மே ரொம்ப பெரிய பாசிட்டிவான சிக்னல். உன் கவலைகள் முடிஞ்சிருச்சு, நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் கைக்கு வரப்போகுதுன்னு தேவதைகள் உங்களுக்கு சொல்ற ரகசியமான மெசேஜ் தான் இது. 15வது மற்றும் லாஸ்ட் அறிகுறி திடீர்னு உங்க ரூமை ரொம்ப சுத்தமா வச்சுக்க ஆசைப்படுவீங்க. புதுசா ட்ரெஸ் வாங்குவீங்க. முகத்துல ஒரு புதிய ஷைன் வரும். நம்ம வீட்டுக்கே ஒரு ரொம்ப முக்கியமான கெஸ்ட் வர போறாங்களே, வீட்டை எப்படி ரெடி பண்ண வைக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியாம உங்க உடம்பையும் மனசையும் நீங்க ரெடி பண்ணுவீங்க. ஏன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு உங்க உசிறு உங்களை தேடி திரும்ப வந்துட்டு இருக்குன்னு. அவங்க திரும்ப வருவாங்கங்கிற நம்பிக்கையோட உங்க வாழ்க்கைய வாழுங்க. உங்களை நீங்க நேசிங்க. சீக்கிரமா ஒரு நல்ல செய்தியோட அவங்க உங்களை தேடி வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருந்தா
பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட ஸ்டே ஹங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களை மாதிரியே கவலையில இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நெருக்கமான உணர்வு பூர்வமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay connected with Stay Hungry.